இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th மேக்ஸில் இருக்க பயிற்சி 2.8 இருக்க 3ஆவது சம் தான். கீழ்காண்பவற்றை சுருக்கி அறிவியல் குறியீட்டு வடிவில் எழுதுக. அதோட 2வது சம் தான். இப்படி நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1.0 இன்று 10 பவர் இந்த 0 இப்படி பின்னாடி வரதுனால -1 2 3 4 5 6 -6 இன்று பவர் 11 வகுத்தல் 5.0 இன்று இந்த புள்ளி பின்னாடி போகிறதுனால 10 பவர் -3 the whole power 3. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 1.0 the whole power 11 என்று இது இந்த பவர் இதுக்கும் உண்டு இதுக்கும் உண்டு. இதை பெருக்கும்போது 10 பவர் -66 வகுத்தல் இந்த பவர் இதுக்கும் உண்டு இதுக்கும் உண்டு 5.0 the whole power 3 இன்று இதையும் பெருக்கும்போது 10 பவர் -9 is equal to 1க்கு எத்தனை பவர் எடுத்தாலும் அதே நம்பர் தான் வரும். இப்போ 1 இன்ட்டு 10 பவர் -66 டிவைடட் பை 5க்கு க்யூப் வேல்யூ எடுக்கும்போது 5 25 25 3 125 இன்று 10 பவர் -9 இஸ் ஈக்குவல் டு 1/125 அப்படியே வச்சுட்டு இது இங்கே போகும்போது அடையாளம் மாறி போகும். அப்போ 10 பவர் -66 கூட்டல் 9 அப்படின்னு வரும். இதுக்கு ஆன்சர் 1/125 இன்று 10 பவர் -57. இப்போ இதுக்கு வகுத்தல் முறையில் நம்ம செய்யும்போது 1ல் 125 இல்லை, அப்போ 0 அப்படின்னு போட்டுருவோம். அப்போது 1 கூட இங்கே புள்ளி வந்துடும், 0வை சேர்ப்போம். அப்போது 10லையுமே இல்லை, அப்போ 0 போட்டுருவோம். திரும்ப இங்கே ஒரு புள்ளி சேர்ப்போம். 100லையுமே இல்லை, அப்போ இங்கே ஒரு 0 போட்டுருவோம். அப்போ 1000ன்னு சேர்ப்போம். 1000ல் எத்தனை நேரம் இருக்குது அப்படின்னா 4 நேரம் இருக்குது, சாரி 8 நேரம் இருக்குது. 8ம் 125 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 1000 அப்படின்னு வரும். இப்போ இது பண்ணும்போது இதுக்கு ஆன்சர் 0 அப்படின்னு வரும். இப்போ இதுக்கு ஆன்சர் 0.008 இன்று 10 பவர் -57. இதை இப்படியே வைக்காமல் 8 புள்ளி பின்னாடி வருது. அப்போ 8.0 இன்று 10 பவர் -3 இன்று 10 பவர் -57 is equal to 8.0 இன்று 10 பவர் -60. இதுதான் ஆன்சர்.